ஃபிட்னஸ் ப்ளஸ் ரிலாக்ஸ் சேனல் உங்களுக்கு அனுப்பி இருக்கும். தோழர்களே காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான். தோழி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் போர்ட் டெலிவரி ஜாப் ஒரு ஆர்டர் எந்தெந்த ஏரியாக்களில் முடித்த பிறகு அடுத்த ஆர்டர் வரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அந்த ஏரியாக்களில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸல் போட்டு வச்சுருக்கோம். A to Z வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து A to E வரைக்கும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இன்னும் பாதி வந்து அதாவது பாதி இல்லை இன்னும் முக்கால்வாசி இருக்குது. அதை வந்து இன்னும் 2 வீடியோ இல்லை 3 வீடியோ நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லென்த்தாக சொல்லி தான் ஆகணும். சும்மா டப்புன்னு படிச்சுட்டு போயிட்டோம்னா அது வந்து எந்த அளவுக்கு அது புரியுன்றது தெரியாது. நம்மளுக்கு மட்டும் புரியுற மாதிரி வீடியோ சொல்லக்கூடாது, உங்களுக்கும் புரியணும்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அண்ட் இந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளுக்கு நேரடியாக ஒரு சில சம்பவம் நடந்தது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வருவோம். அதுக்கடுத்து அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பாருங்கள், மூட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட்டைன்னு. நான் இப்படி வச்சு எடுக்கிறேன். அப்போ எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்டா பைத்தியக்காரன், நீ ஏன்டா இந்த மூட்டையை எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் 2 ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 2 ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். மன்னிக்கணும், 2 ஆர்டர் நான் கேன்சல் பண்ணேன். அது வந்து ஒரு ஆர்டர் கஸ்டமரே கேன்சல் பண்ணேன். இல்லைப்பா நான் ஸ்கூட்டி தான் புக் பண்ணேன், அதனால் முடியாதுப்பா நான் எனக்கு கேன்சல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணார். அவர் ஆனால் கேன்சல் பண்ண சொல்லிட்டு 15 நிமிஷமாக கேன்சலே பண்ணல. திருப்பி ஃபோன் அடித்தா அவர் பிஸின்னு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நானே கேன்சல் பண்ணிட்டேன். 2வது ஆர்டரும் இதே மாதிரி ஒரு மூட்டை ஒன்று வந்தது. அந்த மூட்டை திருவேற்காடில் வந்தது. ஸோ நான் அதை கேன்சல் பண்ணேன். இல்லை சார் நான் எடுக்க முடியாது அப்படின்னா, பயங்கர வெயிட் வராது. இது கொஞ்சம் வெயிட் கிடையாது, ஆனால் அகலம் அதிகம். அதை பாருங்கள், இப்படி நான் மொபைலை இப்படி வைக்கிறேன், இப்படியும் வைக்கிறேன், எல்லா பக்கமும் வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் நல்ல வெயிலில் எடுக்க முடியல. ஸோ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னால், இல்லைப்பா நான் புக் பண்ணலை, இன்னொருத்தர் புக் பண்ணார், அவரு கால் பண்ணால் அதே கதை தான். அவரும் பிஸின்னு வந்தது. ஆனால் அவர்கிட்ட கால் பண்ணி சார் இந்த மாதிரி கேன்சல் பண்ண ஒரு 2-3 கால் ஏதாச்சும் 3வது இதில் அட்டன் பண்ணார். சார் கேன்சல் பண்ணுங்க சொன்னால், இல்லைப்பா நான் கேன்சல்லாம் பண்ண மாட்டேப்பா, நீ வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். நான் இந்த மாதிரி ரீசன்லாம் சொன்னேன், இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது அப்படின்னு. இப்போ இவர்கிட்ட சொல்கிறேன், ஏங்க இப்படி கட்டி விட்றீங்களேங்க, இது என்ன நியாயம் கேட்டால், இது ஆட்டோவில் ஏற்றி விடலாம், ஆட்டோக்குள்ளெல்லாம் 3-4 மூட்டை ஏற்றி விடுவோம் சார், இந்த ஒரு மூட்டைக்கு நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்றாரு. இந்த ஒரு மூட்டைக்காக நான் 100-150 ரூபா அமௌண்ட்டுக்காக நான் வந்து என் லைஃப்பை நான் இது பண்ணிக்க விரும்பலை சார் அப்படின்னு. இப்போது இவங்களுக்கு யார்கிட்டையுமே நம்ம கஸ்டமர் யார்கிட்டையுமே எதுவுமே பேச முடியாது. சரி போர்ட்ரேட்டை நம்ம கேன்சல் பண்ணான்னு போனால் ஐடி சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு போர்ட்ரேட்டை சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய மூட்டைங்க, ஒரு நாளைக்கு 10 பேரில் 7 பேரில் 3 பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட வந்து விட்ருக்காங்க. எங்கன்னா வேங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து போர்ட்டர் வந்து டெலிவரிக்கு வந்தேன். சுற்றி முற்றி பார்த்தா ஒரு இதே கிடையாதுங்க, மரமே கிடையாதுங்க. ஒரு டெலிவரி பாய் நிற்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் செடி எதுவுமே கிடையாது. ஏதாவது நிழலில் நிற்கலாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. உள்ளேயும் கூப்பிட மாட்டாங்க, தண்ணியும் கிடைக்காது, பாத்ரூம் வசதியும் கிடையாது. இந்த மாதிரி ஏரியாவில் ஆர்டர் போட்டாங்கன்னா அடுத்த ஆர்டர் உடனே போடுற மாதிரியான ஏரியாவாக இருக்கணும். இந்த மாதிரி சம்மர் டைமில் எங்கே போய் நிற்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ பெண்ணலூர் ஊராட்சி இருக்குல்ல, அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன். வேங்காட்லேருந்து இந்த பெண்ணலூர் ஊராட்சி வரைக்கும் சுத்தமாக மரமே கிடையாது, நிழல் ஒதுங்கிறதுக்கே கிடையாது. இந்த வெயில் டைமில் வேங்காடு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டர்லாம் வந்ததுன்னா பார்த்து எடுங்க தோழர். சுத்தமாக மரமே கிடையாது, நீங்கள் எங்கே நிற்கிறதுக்கே இடமே கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வரக்கூடிய ஆர்டர் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நியாயம். எங்கேயுமே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த வெயிலில் தான், இந்த வெட்ட வெயிலில் தான் நிற்கணும். வெயிலில் நின்று தான் நம்ம சாகணும். மரமே கிடையாது, நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. திருப்பி அதே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ நேரம் நான் நின்றுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சிப்காட்டில் இருங்காட்டுக்கோட்டை அதுக்கிட்ட போயிட்டுருக்கேன். இங்கேருந்து அதாவது வேங்காட்லேருந்து அது ஒரு 10 கிலோமீட்டர். இப்போ ஒரு 3-4 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்துட்டேன். சரி ஏதாவது மரம் இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. சுத்தமாக மரமே கிடையாது. நீங்களே பார்க்கலாம், அந்த மாதிரி ஏரியா இருக்குது. எங்கேயுமே மரம் கிடையாதுங்க, ரொம்ப ஃபஸ்ட்டுங்க இது. ஐயா அடுத்த சிக்கல் ஒன்றும் இல்லை, நம்ம சிப்காட்டுக்கிட்ட வந்துட்டேன். சிப்காட்டில் தான் இருக்கேன் இப்போது. அடுத்த சிக்கல் என்னென்னா, டியூப்லெஸ் டயரு லைட்டாக காற்று இறங்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டும் போதே நல்லா தெரியுது, வளைஞ்சி போகுது. ஏன்னா புது வண்டியில் அந்த அளவுக்கு தெரியாது பஞ்சர் ஆனால். டியூப்லெஸ் டயர் யாராவது இருக்கீங்களா? நிறைய எல்லாருமே டியூப்லெஸ் டயர் தான். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தோழர் பஞ்சர் ஆனால் ஓட்டுறீங்க? ஏன்னா ஒரு சிலர் பஞ்சர் ஆனால் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஓட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு ஓட்டுவீங்களா, அப்படி இருப்பீங்க. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்க? இப்போ நான் காற்றடிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 50 கிலோமீட்டர் நான் ஓட்டியே ஆகணும். காற்றடிக்கணும் இல்லையோ 50 கிலோமீட்டர் நான் ஓட்டியே ஆகணும். லைட்டாக இறங்குறது நல்ல மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. பாருங்கள், மேலோட்டமாக பார்த்தா காற்று இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆனால் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வளைஞ்சி போகுது. அது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் அது லைட்டாக பஞ்சர் தானே. நீங்கள் எப்படி தோழர் இந்த மாதிரி பஞ்சரான ரிஸ்க்கான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கீங்களா? டியூப்லெஸ் டயர் வச்சுருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிருக்கீங்க? மேக்ஸிமம் எத்தனை கிலோமீட்டர் தான் இப்போ ஓட்டியிருக்கேன்.
எனக்கு அந்த நான் உடனே போட்டுருவேன். இல்லை நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டு அப்படின்னா அதை சொல்லுங்கள். இப்போ நான் சிப்காட் இருங்காட்டுக்கோட்டையில் தான் இருக்கேன். ஏதாவது ஒரு ஆர்டர் வரணும், 300 ஆர்டர் 400 ஆர்டர். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. வேங்காடு நல்லா கேட்டுவாங்க. வேங்காடு ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் வந்து சுத்தமாக மரமே இருக்காது. ஆர்டர் அந்த வந்துச்சுன்னா நீ இங்கே தான் வரணும். இங்கே தான் நிழல் இருக்கும். அந்த சைடெலாம் மரமே இருக்காது. வெயில் டைமில் ரொம்ப கஷ்டம் தோழர். இது ஏன் என்னோட கேள்வி என்னென்னா, ஆர்டர் அந்த போடுறீங்க, நிறையா ஆர்டர் வர ஏரியாவை தான் இந்த இடத்துல போடணும். அங்கே போனால் நம்ம டெலிவரி பாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஒரு இது இல்லாத, சும்மா போன ஆர்டர் போட்டால் போய் கொடுக்கட்டும், கேடு கெட்டால் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறது. அது கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஆப்புகள்லாம் எல்லா ஆப்பையும் சொல்கிறோம். டெலிவரி பாய் பற்றி கவலைப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் போய்ட்டுருக்கு. என்ன தோழர் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பார்ப்போம். இதுக்கு அடுத்ததாக ஒரு 2-3 விஷயம் நம்ம பார்ப்போம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, போர்ட்டலில் பழைய ஐடி அண்டு புது ஐடிக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானோ சார்ஜஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் கேன்சலேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி ரைட்டு. இப்போது நம்ம சென்னையில் எந்தெந்த ஏரியாக்களில் வந்து ஆர்டரு எவ்வளோ மணி நேரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸப்ட் போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கம் இந்த இடத்துல ஆர்டர் வரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு ஆர்டர் முடித்த பிறகு ஆதம்பாக்கம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ராயப்பேட்டையில் பிக்கப் பண்ணிட்டு ஆதம்பாக்கம் வரைக்கும் டெலிவரி போகிறீங்க. டெலிவரி பண்ணி முடித்த பிறகு அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவீங்கள்ல, அடுத்த ஆர்டரு வரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸல் போட்டு வச்சுருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறோம். அண்ட் இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும், காலைல 10லேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே மட்டுமே தான் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 6லேருந்து 7 வரைக்கும் சரிங்களா. ஏன்னா 7 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்டர் போட்டர் சிட்டியில் எங்கேனாலும். சரி ரைட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா ஆதம்பாக்கம் அது வந்து ஆர்டர் வரத்துக்கு 5லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்ததாக அடையார் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். தென் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒவ்வொரு ஆர்டர் வரத்துக்கு. ஆலப்பாக்கம் நான் சொல்கிறது வந்து ஆலப்பாக்கம் போரூர் வந்து ஆலப்பாக்கம் போரூர்னு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆலப்பாக்கம் பெரியபாளையம் போகிற வழியில் இருக்குது சரிங்களா. அது கிடையாது, நான் சொல்கிறது ஆலப்பாக்கம் போரூர். இது வந்து குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். தென் அடுத்த பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டை 5 நிமிஷம் கூட டைம் எடுக்காதுங்க. டக்குன்னு வந்துடும். பக்கத்தில் டி நகர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியபுரம் பிரம்மபுரம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இதெல்லாம் இருக்குது, வீடுகள் நிறையா, பங்களா அது இதுன்னு இருக்குது. டி நகர் நிறையா ஷாப் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கெல்லாம் டக்குன்னு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது இருக்குது, ஃப்ளவர் மார்க்கெட்டு கோயம்பேடு டக்குன்னு வந்துடும். வித்தின் 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி சீக்கிரம் வரலாம், இல்லை 10 நிமிஷம் கூட டைம் எடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பிக்கப் 3 கிலோமீட்டர் கூட கொடுத்து எப்படியாவது ஆர்டர் கொடுத்துருவாங்க. தென் அடுத்த பார்த்திங்கன்னா அம்பத்தூர். இந்த அம்பத்தூர் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயும் இதுவும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததான் அம்ஜிக்கரை வித்தின் 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்துலேயே ஆர்டர் வந்துடும். தென் அடுத்ததான் அண்ணா நகர் சேம் அதே தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அம்ஜிக்கரைக்கும் இதுதான். ஆனால் வந்து குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் கூட டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணனூர் இது வந்து அம்பத்தூர் சரௌண்டிங்கில் இருக்குது. அம்பத்தூர் அந்த சரௌண்டிங் சம்மந்தப்பட்டது தான். இதுவும் 10 நிமிஷம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி தென் அடுத்த பார்த்திங்கன்னா அரும்பாக்கமும் பார்த்திங்கன்னா அம்ஜிக்கரும் ஒரே கேட்டகரி தான். தென் அசோக் நகர் இதுவும் அரும்பாக்கம் அம்ஜிக்கரை அந்த கேட்டகரி தான் வரும். 5 நிமிஷத்துலேயே ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆவடி வந்து 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கும். ஆவடியிலேயே நிறைய பகுதி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குறிப்பிட்டு தோராயமாக அதை சொல்லலை. ஆனால் ஆவடி அதை தாண்டிலாம் வில்லேஜ்லாம் நிறையா இருக்கிறதுனால அங்கெல்லாம் அந்தளவுக்கு மாலு ஷாப்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துல அந்தளவுக்கு ஆர்டர் வருமானு சொல்ல முடியாது. ஆனால் ஆவடி வரைக்கும் சரிங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகள் தான், அதுவும் டைம் எடுக்கும். இல்லைனா நீங்கள் அந்த இடத்தோட நவுறது நல்லதான். சில இடத்துல வந்து ஆவடியில் 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் அயனாவரம் வந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பெசன் நகர் 15 நிமிஷம் டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லம்பாக ஆர்டர் கொடுப்பாங்க சில டைம். அது ஒன்று தான் பெசன் நகரை பொறுத்த வரைக்கும். பேசன் பிரிட்ஜு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். சேப்பாக்கு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். சேப்பாக்கும் ஒரே கேட்டகரி தான், 5 நிமிஷத்தில் ஆர்டர் வந்துடும். சிந்தார்பேட்டு சொல்லவே வேணாம். சிந்தார்பேட்லாம் வித்தின் எ செகண்ட் கூட வந்துடலாம். ஆனால் நான் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் தான் போட்டிருக்கேன். சில டைம் கொஞ்சம் டைமெல்லாம் எடுக்கவே எடுக்காது. சிட்லப்பாக்கம் தாம்பரம் சரௌண்டிங்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூளை அதுவும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். சூளை மேடு இதுவும் அதே மாதிரி தான், வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே இது ஆர்டர் வந்துடும். குரோம்பேட்டு ஆல்மோஸ்ட் தாம்பரம் அந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும்.
எக்மோரு. இதுவும் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வரும். ஏன்னா பக்கத்துலேயே சிந்தாரிப்பேட்டை தானே இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட ஆர்டர் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் உங்களுக்கு ஆர்டர் டக்குன்னு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் அங்கே போய் பிக்கப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஈகார் தாங்கல் இதுவும் 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எர்ணாவூர் இது வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் ஆர்டர் வருதான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் திருவள்ளூர் ஹைரோடு, அதாவது அந்த மெட்ரோ இது பார்த்திங்கன்னா ரயில் அது கீழே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கே நின்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மணலி வந்துடணும். நியூ டவுன் கிடையாது, மணலி இப்போ இது இருக்குது பார்த்திங்களா, மணலி, மாத்தூர், இது சேக்காடு, சின்ன சேக்காடு, மாதவரம், இந்த சரௌண்டிங்கில் வந்து நின்னிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ டவுனில் போய் நின்றாதீங்க, அது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எண்ணூறு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நேராக நீங்கள் 10 கிலோமீட்டர் பிடிச்சி திருவொற்றூர், 10லேருந்து 15 கிலோமீட்டர் நீங்கள் திருவொற்றூர் சைடு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சொல்ல முடியாது, எண்ணூறுலாம் சில டைம் நம்ப முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டர் எப்படியும் டைம் எடுக்கும். ஸோ இது ஒரு லிஸ்ட்டு இன்னும் இருக்குது, இசட் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ஓகே, இதை நான் வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கேன் வீடியோவில் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஏரியா போனால் வரும்னு சொன்னார், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுக்கும், சில டைம் எடுக்காமல் கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இன்னும் இது வேணும் அப்படின்னு நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த எக்ஸல் வேணும், இந்த எக்ஸல் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கண்டினியூ பண்ணலாம். அதாவது எஃப்பில் இன்னும் இது வரைக்கும் ஈயாக சொல்லியிருக்கோம், எஃப்லேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஒரு லிஸ்ட்டு நான் போட்டு கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் லிஸ்ட்டு போட்டாச்சு, அதுவும் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ பற்றி பேசுவோம். அடுத்ததாக வந்து நம்ம போர்ட்டரை பற்றி பேசுவோம். ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இப்போ வந்து சில மாற்றங்கள் வந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் உங்களுக்கு எப்படி இருக்குது தோழர்? ஏன்னா திடீர்னு ஏற்றுறாங்க, திடீர்னு குறைக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. திடீர்னு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா 129 ரூபா கொண்டு வராங்க. என்ன கணக்குனே புரியல. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எதுக்கு போடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் இல்லாமல் நம்மளுக்கு சார்ஜ் 0% கமிஷன் சொல்லிட்டு வருது. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லிட்டு இப்போ பிடிக்கிறாங்க. என்ன கணக்குனே தெரியலப்பா, அது போங்கப்பா. ஜிஎஸ்டின்னு தான் தனியாக பிடிச்சிருந்தாங்க, இப்போ பிளாட்ஃபார்ம் ஃபீனுக்கு தனியாக பிடிக்கிறாங்க. 155 ரூபா கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணுறேன், எனக்கு 122 ரூபா தான் வந்துச்சு, மீதி 33 ரூபா ரேப்பிடோக்கு போகுது. அது என்ன கணக்குன்னு தெரியலப்பா. 0% கமிஷன் அப்போ எதுக்கு போடணும்? சரி ரைட் விடுங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரில் அது விட்டுருவோம். இது அப்பப்போ வரும், திடீர்னு மாறும், அது வேணாம், கணக்கு வேணாம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு, பேட் பர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், இதை ஒன்று வச்சு செய்கிறாங்க ஐயா நம்ம ஆளுங்க. எதுக்கு போடுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் சொன்னால் பேட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப இதாக போச்சுன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு ஒரு பேனிக் ஒன்று காமிச்சிடுறாங்க. சரி, இப்போ என்னென்னா இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. 3 ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கு. சரிங்களா? அந்த 3 ஆர்டருமே நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இதை பாருங்கள், கீழேருந்து பாருங்கள். கீழே காலைல 11:30க்கு பார்சல் ஆர்டரு ரேப்பிடோ பார்சல் அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டைமிங் 8 நிமிஷம் டைம் காமிச்சது. ஜஸ்ட்டு அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணதில் சிக்னல். சரிங்களா? 2 மினிட்ஸ் ஆச்சு. அந்த இடத்துல நான் நிற்கிற மாதிரி தான் கஸ்டமருக்கு காட்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்ட உடனே இவர் மெசேஜ் போட்டார், ஆர் யூ கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டார். நான் வந்து மெசேஜ் போட முடியல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பிச்சிச்சுல. சரி, நம்ம சிக்னலை தாண்டின உடனே டிராஃபிக்கெல்லாம் கிளியர் ஆன உடனே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான், சரிங்களா, 1 or 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். மெசேஜ் பண்ணலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டார். என்ன அர்த்தம் சொல்லுது? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டார். சரிங்களா? ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா கேன்சல் பை கேப்டன். இது வந்து நீங்கள் டைம் பாருங்கள், 2:56. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது டேட்டை பார்த்துக்கோங்க, 15 ஜூலை 2026. அதாவது நேற்று தான். லாஸ்ட்டாக அந்த இருங்காட்டுக்கோட்டையில் நான் அந்த வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆர்டர் ரொம்ப நேரம் வரலைன்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு மேலே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ காலேருந்து வேலை செய்கிறோம், நம்ம மூவ் பண்ணுவோம். பூனமல்லி வரைக்கும் போவோம். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போனால் போயிட்டு போகுது, அடுத்த வாட்டி நம்ம பார்த்து வந்துக்கோன்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. டி நகர்னு சொல்லிட்டு வந்தது. தப்புன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஐயா அது டி நகரா தாம்பரமா, ஏன்னா வெயில் சுட்டரிக்கிற வெயிலே நான் சரியாக கவனிக்கலை. தப்பு ஏன் மேலே தான் வைங்கண்ணே. நான் கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு, சார் எங்கே சார் ட்ராப்பு அப்படின்னு கேட்டேன். இப்போ தாம்பரம்ப்பா. சார் வெரி சாரி சார், வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி சார், என்னோடய தப்பு தான் சார். எனக்கு டி நகர்னு நினச்சி நான் எடுத்துட்டேன் சார், தாம்பரம் சைட் நான் போக முடியாது சார், ஏன்னா அங்கேருந்து நான் திருப்பி ரிட்டர்ன் வரேன்னா ரொம்ப லாங் சார், அது மட்டும் நான் மார்னிங்லேருந்து வேலை செய்கிறேன் சார், விடிய காலேருந்து வேலை செய்கிறேன் சார் அப்படின்னோடனே நோ ப்ராப்ளம், கேன்சல் பண்ணிக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. நானே கேன்சல் பண்ணிக்கிட்டேன்.
சரி நோ ப்ராப்ளம்னாரு. கேன்சல் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னாரு. நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணது, அதுவும் கஸ்டமர் பர்மிஷனோட. சரிங்களா, இது கூட என்னோட தப்பு கிடையாது. ஒருவேளை என் தப்பை நான் உணர்ந்து நான் சொல்லிக்கிட்டேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சல். ஆனால் டிடக்ஷன் ஃபீ பாருங்கள் ₹10. இது என்ன நடந்ததுன்னா இதுவும் அதே டைமில் தான், அதாவது அடுத்த 2 நிமிஷத்தில் எனக்கு ஆர்டர் வந்துச்சு. காரணம்னா நான் போகும்போது பூனமல்லி, அதுவும் பூனமல்லி பைக் டாக்ஸி ஆர்டர். சரிங்களா, பைக் பூஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆர்டரை. அக்செப்ட் பண்ணிட்டு 2 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அங்கே பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்டேன், பக்கத்துலேயே தான். பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்ட பிறகு கஸ்டமருக்கு ஃபோன் அடிக்கிறேன். கஸ்டமர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி, எப்பா ஆல்ரெடி நான் டிரைவர் வந்துட்டாருப்பா, அவர் கூட தான்ப்பா போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சார் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சார், என் பேரும் இருக்கும் சார், அதில் 2 டிரைவர் வந்தாலும் வந்திருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள் சார்னு. உடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் ஏதோ காரணம் சொன்னார். சொல்லிவிட்டு சரிப்பா நானே கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னால், அவர் ஃப்ரெண்டு புக் பண்ணன்றாரு, அவர் புக் பண்ணன்றாரு. அவர் சொல்கிறது எனக்கு புரியல. எனக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, இவரும் புக் பண்ணியிருப்பார், இவர் ஃப்ரெண்டும் ஒரே டைமில் புக் பண்ணியிருப்பாங்க, யார் இது அட்டென்ட் ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் அப்படி இப்படி ஏதோ மழுப்பினார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டார், இல்லை என் சைடு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் பண்ணார். அவர் தான் கேன்சல் பண்ணார். அதுக்கு டிடக்ஷன் ஃபீ ₹10 டிடக்ஷன் ஆயிருக்கு. நான் கேன்சல் பண்ணதில் இந்த 2 இது கூட நான் 1008 கதை நான் சொன்னாலும் இது கேன்சலேஷன் இதில் போகுது. சரி, பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இது 2 அடி வாங்குது. இப்போது இந்த 3வது இது கேன்சல் பண்ணிக்காங்க. இது வந்த பிறகு தான், இந்த 2 ஆர்டர் கேன்சல் பண்ண பிறகு எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. இந்த 3வது ஆர்டர் ₹10 டிடக்ஷன் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா, ₹10 டிடக்ஷன் ஃபீஸு ரேப்பிடோவை தான் எடுத்திருக்காங்க, ரேப்பிடோவை தான் அது வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியவே இல்லை. என்ன லாஜிக் இது? டிடக்ஷன் ஃபீன்னு போட்டு வராங்க, ஆனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸே அதை கை வைக்கிறாங்க. இது என்ன நடத்துகிறாங்க எனக்கு புரியல, எனக்கு கான்செப்டே புரியல. ரொம்ப ஃபஸ்ட்டுங்க இது. சரி ரைட்டு, அடுத்ததாக நம்ம போர்ட்டருக்கு வருவோம். போர்ட்டரை பற்றி பேசுவோம். போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது சந்தேகம்லாம் இல்லை, பழைய ஆர்டருக்கும் பழைய ஐடிக்கும் புது ஐடிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனி இப்படி தான்ப்பா பண்ணுவாங்கன்றது எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கப்பா. பழைய ஆர்டர்லாம் வந்து பழைய ஐடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பெரிய பெரிய ஆர்டர் இப்போ பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஏதாவது சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 2 ஐடி வச்சுருப்பாங்களா, அவங்ககிட்டே கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐடியாக இருக்கும். புது ஐடி வச்சுருக்காங்க பார்த்தீங்க, புது ஐடி வச்சுருப்பாங்க, அது அவங்களோட ஃப்ரெண்ட் ஐடியோ இல்லை கசின் ஐடியோ வச்சுருப்பாங்க. அந்த ஐடியில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நிறையா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆர்டர்ஸ் அதிகமாக அதில் வரும். பழைய ஐடியில் வரும், ஆனால் ரொம்ப கம்மியாக வரும். இப்போது போர்ட்டர் என்ன பண்ணாங்கன்னா பேட்ச் வைஸாக பிரிக்கிறாங்க. அந்த இன்சென்டிவ் பிரிக்கிறதுலேயே அவங்க நல்லா தெரிஞ்சிடுவாங்க. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ஆர்டருக்கு ₹350 இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஒரு வாட்டி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆர்டர் எடுத்தால் தான் எனக்கு அந்த ₹350 இன்சென்டிவ் எடுக்கிற மாதிரி வரும். அவர் 9 ஆர்டர்லேயே ஒரு ₹350 எடுப்பார், எனக்கு 15 ஆர்டரில் வரும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு இன்சென்டிவ் போடுறதே ஸ்டாப் பண்ணுவாங்க, எனக்கு இன்சென்டிவ் வரும். அது மாதிரி தான் நான் சொல்கிறது. அது மாதிரி தான் இதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இது என்னென்னா, பழைய ஆட்களை வந்து பழைய பேட்சஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்டர்ஸ் வந்து பழைய ஆட்களுக்கு டவுன் பண்ணிவிட்டு புது ஆட்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய ஆப்பில் இது நடக்க தான் செய்யும். இப்போ இது சொல்லணும் புதுசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல. இது அதிகமாக போர்ட்டரில் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பக்கத்துலேயே நிற்கிறாரு, புது ஐடி வச்சுருக்காரு, அவர் போட்ட டிஷர்ட் போட்டிருப்பார், நியூ யூனிஃபார்ம் நல்லாவே தெரியும். அவருக்கு பார்த்தீங்கன்னா ₹250 ₹320 ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ₹75 ₹80 ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா இது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது ஏன் அப்படி ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக ஸ்கிப் பண்ணி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு கம்மியாகுது இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல, என்னமோ பண்ணுறாங்கப்பா, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா நம்மளை வச்சு இவங்க நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க.